ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். மிக்சர் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் 4வது ப்ரோமோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அதில் மிக்சர் 2 பேர் பெரிய மிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து கனி வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி இதை பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னம்மா நீங்கள் இன்னும் அது கன்ஃபார்மாக தெரியாமல் நீங்கள் சொல்லக்கூடாதுல்ல கனி, தப்பு தானே. அதே மாதிரி பிரஜன் வந்து வாட்டர்மெலனுடைய பர்சனலை பற்றி ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அடுத்து திருப்பி வாட்டர்மெலனை கீப் ஆன் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கானுங்க. இது எந்த வகையில் போகுது அப்படிங்கிறது தெரியல. அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் இப்போ 4வது ப்ரோமோ தான் பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கடுத்து பேசுவோம். ஸோ என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே ஃபார் யூ கைஸ். சபரிநாதன் இந்த வீட்டுக்குள்ளே வந்த நாள் முதல் இன்று வரை இந்த வீட்டில் உழைப்பாளி, குடும்பத்தின் செல்ல பிள்ளை சொன்ன அம்மா இந்த பிக் பாஸின் தம்பி போதும். ஒரு வீட்டில் உங்களை உதறி தள்ளினாலும் சின்னப்படுத்திருக்கலாம். யாரு இவதாண்டா விட்டு வந்தா அவங்க ஃபேமிலிய முட்டா பயிலலாம். ஆனா லட்சக்கணக்கான தாய்மார்கள் உங்க வீட்டு போட்டா வராதுட்டாங்கப்பா. வந்துட்டாடா ஃபேமிலிய பிக் பாஸ் முதேவி காஜி பயில, அது கூட தெரியலையா யாராவன் அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி ரைட்டு. அடுத்து உள்ள திவாகரை போட்டு பாடாப்படுத்துறாங்க. திருப்பி வந்து பேசிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு அவர் வந்து திருப்பி நான் ஏதாவது பேசிட்டு பண்ணிடுவேன்றாரு. எதை எடுத்தாலும் திட்டுறாங்க அவரை. இதுக்கு அந்த ஆள் வெளியே அமைச்சிடலாம் திவாகர் அப்படிங்கிறது தான். யாரும் வந்து உங்களுக்கு இது பண்ண முடியலன்னா எதுக்கு அந்த ஆள் உள்ளே வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு சத்தியமாக தெரியல. சரியா, அது ஒன்று போயிட்டு இருக்கு. சும்மா திட்டிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது, ஒம்பழுத்துட்டே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா, ரொம்ப பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா அவர் பண்ணுற சில விஷயங்கள் இருந்தாலும் பிக் பாஸ்ட்டை சொல்லி இந்த மாதிரி பெண்கள்கிட்ட தவறாக நடந்துக்கிறான்னு சொல்லி அனுப்ப வேண்டியதானே. அதை விட்டுட்டு இன்னும் உட்காந்துக்கிட்டு கூட அவரை வந்து புள்ளி பண்ணிக்கிட்டு டார்கெட் பண்ணிட்டு கிடக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா, இன்னொரு பக்கம் நம்ம கனி அவர்கள் அமைத்து கூட வந்து பேசும் பொழுது பார்வதி அவளுக்காக மட்டும்தான் அந்த வீட்டில் இருந்தா, வேறு யாருக்காகவும் அவள் விளையாடல. அவள் கேமில் தான் அவள் கான்சன்ட்ரேட் பண்ணான். பின்ன இந்த வீட்டில் வந்து கேமில் தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அப்படி இருந்தாலும் அவருடைய ரிலேஷன்ஷிப் எல்லாரும் கூடயும் உண்மையாக தான் இருந்திருக்கு. நீங்கள் வாயை மூடிக்குவோங்க. நீங்கள் மட்டும்தான் சபரி கூட இருந்தேன், விக்கல் கூட அப்படிலாம் கிடையாது. அவளும் அமித்துக்கு நல்லா வேல்யூ கொடுத்துருக்கா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவாகருக்கு வேல்யூ கொடுத்துருக்கா, கமலினுக்கு வேல்யூ கொடுத்துருக்கா, அப்புறம் சாண்ட்ரா கூட வேல்யூ தான் கொடுத்துருக்கா. சரியா, கேம் நாமினேட் பண்ணுறதுலாம் வந்து அவள் பண்ணதே கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் கூட ரம்யா நாமினேட் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு எதிராக திரும்புறான். ஆனால் இவள் அப்படி கூட பண்ணது கிடையாது. கேமுக்கு தான் அவள் வந்து நாமினேஷன் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, கமருதீனை வந்து அவள் ஏமாத்திட்டா. அது என்ன வார்த்தை? அது என்ன வார்த்தை கனி அவர்களே? தவறு தானே, இது பேசக்கூடாதுல்ல. அதே மாதிரி கார் டாஸ்க் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை 2-3 அடி. சாண்ட்ரா வந்து அவங்க பிள்ளைங்களை வந்து இதை வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்க்கக்கூடாது, அவங்க சொல்லணும், அப்படி தான் வளர்க்கணும் அந்த பிள்ளைங்களை. ஏன்னா அவங்க வந்து பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவங்க விமர்சனம் வைக்கிறாங்கல்ல, அதுவும் அவங்க பிள்ளைங்க பார்ப்பாங்களப்பா. அப்போ அவங்களும் வந்து கம்முன்னு இருக்கும்ல. நேர்மையான வழியில் விமர்சனம் வைக்கணும், கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது கரெக்டான பாயிண்ட் தான். ஏன்னா சாண்ட்ரா சில இடத்துல ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. அதை சொன்னது ஓகே. அவங்க பிள்ளைங்களை வந்து தைரியமாக வளர்க்கணும், கமெண்ட்ஸ் வந்து பார்க்கணுன்னே. அப்போ அமித் மாற்றுக்கிறது சொல்கிறார், அதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் வேறு. கார்டாஸ் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருந்தது. ப்ளஸ் பயங்கரம் எல்லாம் கத்திட்டு இருந்தாங்க. அந்த டைமில் வந்து என் பொண்டாடி கூட பேசுவா, அப்போ வேதா இருக்கா பேசாமல் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அதை காட்டாமல் இருக்கிறது ஓகே உங்கள் சைடு. பட் அதெல்லாம் அவங்க பார்த்தாலும் இப்போலாம் சர்வசாதாரணம் ஆயிடுச்சு, கெட்ட வார்த்தை பேசுகிறது, இந்த மாதிரி டிஸ்டர்பிங் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ அதை வந்து அவங்க ஃப்ளோவில் விட்டுணும். நம்ம எப்படி நடந்துக்கிறோம் வீட்டில், அதை வச்சு நம்ம பசங்க வந்து நல்லா தான் வளர்ப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கார் டாஸ்க் பற்றியும் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம சாண்ட்ராவும் பிரஜனும் கட் பண்ண அவங்க சைடில் பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேவலம் பாருங்களேன். வாட்டர்மெலனுக்கு 2 பொண்டாட்டி இருக்குது அப்படிங்கிறது வெளியே எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. சரியா, அது உண்மையாக பொய்யாங்கிறா நமக்கு தெரியாது. அதை பற்றி நான் பர்சனல் பேச மாட்டேன். அது பேசுகிறான் பிரஜன். சரியா, ஏன்டா உள்ளே இருக்கிற உனக்கு பொண்டாட்டி வந்து திவ்யா தப்பாக பேசியிருக்காங்கிறது பேசுறது வக்கு இல்லை. இவன் வாட்டர்மெலனுக்கு 2 பொண்டாட்டி இருக்குது, அவன் 2 குழந்தை இருக்குது அப்படின்ற மாதிரி நான்லாம் சொன்னால் எப்படி இருக்கும் அந்த ஆளுக்கு? எக்ஸ்போஸ் பண்ணணுமான்னு கேட்குறான். நீ சொல்லிகிட்டே தான் இருப்ப போல கடைசி வரைக்கும் பேப்பர் ரவுடி. எக்ஸ்போஸ் தான் பண்ணேன், சும்மா இதுக்கு உட்காடுற அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் கேட்க தோணுது. அதை வச்சு அதெல்லாம் வேணாங்குது சாண்ட்ரா, அதெல்லாம் விட்டுருங்கன்ட்டு. திவ்யா அக்யூஷன் வச்சுருக்காங்கல்ல, திவ்யாவும் பொண்டாட்டி மேலே, அதாவது திவ்யா மேலே அவன் முன்னாடி வச்சிருக்காங்கல்ல, அதை நீங்கள் கிளியர் பண்ணுங்கள் பிரச்சனை அவர்களே. அதுக்கடுத்து மீதி பேசலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.